என் பெயர் ஜாஃபர் சாதிக். நான் கத்தாரில் வேலை செய்கிறேன். இங்கே கத்தாரில் ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலையும் இமாம் அவர்கள் தொழுகை தொடங்கும் முன் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த 2 துவா, அதில் ஒன்று அல்லாஹும்ம பாயித் பைனி, இந்த துவா ஓத மாட்டேன் என்கிறார். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் அல்ஹம்து தொடங்கி விடுகிறார். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஜும்மாவுக்குன்னு கேட்குறாரு. பொதுவாக எல்லா தொழுகைக்கும் உள்ளதான் இந்த கேள்வி. ஒரு இமாம் என்ன செய்கிறாராம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாருல, அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறாராம். அல்லாஹ் அக்பருக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கும் இடையில ஓத வேண்டிய ஒன்று இருக்கா இல்லையா? இடையில ஓதுவதற்கு 3 விதமான துவாக்களை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து வஜ்ஜகத்து வஜ்ஹிங்கிற ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. ஒன்று அல்லாஹும்ம பாயிது பைனி பைன ஹத்தாயா என்று கற்று தந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து சுப்ஹானக அல்லாஹும்ம கற்று தந்திருக்கிறாங்க. இந்த 3ல் எதை வேண்டாலும் ஓதிட்டு தான் அல்ஹம்து ஓதணுங்கிறது நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். இந்த கேள்வி கேட்டவரும் விளங்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள ஜும்மா தொழுகையில் இமாம் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு. ஒரு சின்ன இடைவெளி கூட விட மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாரு, இந்த அல்ஹம்துக்கு போயிடுறாரு. இது வந்து கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த துவாவெல்லாம் ஓதிருக்காங்கல்ல, தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் கண்டிப்பாக செய்யணுன்ற ஓத வேண்டும்னு சிலது இருக்குது. ஓதுவது நபி வழி சிறந்தது, நன்மை தரக்கூடியதுன்னு சிலது இருக்குது. எந்த ஓதுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கம்பல்சரியாக ஓதணும் என்று வார்த்தையை போட்டு சொன்னார்களோ அதை தான் ஓதுற கம்பல்சரி. அப்படி இல்லாமல் அவங்க ஓதுனாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஓதுனா நல்லது, நன்மை கூட, அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணமாக அல்ஹம்து சூறாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து ஓதாட்டி தொழுகையே கிடையாது. லா சலாத்த லிமல்லம் யக்ர பி உம்முல் குரான், உம்முல் குரான் அல்ஹம்து தான். உம்முல் குரான் ஓதாதவருக்கு எந்த தொழுகையும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பல ஹதீஸுகள். அப்போ அல்ஹம்து சூறா ஓதி ஆகணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒருத்தர் விட்டார்னா தொழுகக்கூட, தொழுகை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அல்ஹம்தை விட்டுட்டு தொழுதுட்டார், தொழுகை இல்லை, அவர் மரத்தோன்னு எல்லாத்தையும் தொழுது ஆகணும். ஏன்னு கேட்டால் இவர் வந்து அல்ஹம்தை விட்டு விட்டார். அதே நேரத்தில் இந்த தக்பீர் கட்டணுன்னு சுப்ஹானக அல்லாஹும்ம அல்லாஹும்ம பாயிது ஓதுறோம்ல, இது நபி வழி தான், இது சுன்னத்து சவாப் இருக்குது. இதை ஒருத்தர் ஓதலை, அவருடைய தொழுகை பாழாகுமா? பாழாகாது. தொழுகை ஏன்னா அப்படி வலியுறுத்தலை. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் வழி இந்த அல்லாஹும்ம பாயித் பைனி துவா கூட எப்படி வருதுன்ற ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ்வா கூப்பிட்டு மக்களுக்கு சொல்லலை. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்களா, கொஞ்ச நேரம் சும்மா நிற்கிறாங்க, அப்புறம் அல்ஹம்துன்னு ஓதுறாங்க. அதாவது தக்பீர் கட்டி விட்டு சிறிது நேரம் மௌனமாக சத்தம் இல்லாமல் இருந்து விட்டு அப்புறம் அல்ஹம்து ஓதுகிறார்கள். அப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த தக்பீருக்கும் கிராத்துக்கும் இடையில் கொஞ்ச நேரம் சும்மா நிற்கிறீங்களே, அப்போ ஏதாவது ஓதுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் ஓதுவேன். என்ன ஓதுவேன்னு கேட்டால் அந்த அல்லாஹும்ம பாயிது பைனி ஏன்னா அப்படிங்கிறத ஓதுவாங்கன்னு வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹும்ம பாயிது பைனியை கூட நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹும்ம பாயிது பைனி ஓதி தொழுவுங்கன்னு சொல்லியே கொடுக்கல. இவர் கேட்காட்டி சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இவர் கேட்டதுனால தான் என்ன செய்கிறாங்க, என்னமோ சும்மா நிற்கிறீங்க கொஞ்சம் நேரம், தொழுதுன்னு அல்ஹம்து ஓத வேண்டிய மக்கள்லாம் என்ன வழங்கி வச்சுருக்கிறாங்க, தொழுதுன்னு அல்ஹம்து ஓதன்னு தான் வழங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் ரசூலுல்லாஹ் வந்து கட்டாயமாக சொல்லி கொடுத்த தொழுகை இருக்கிறது. அதெல்லாம் அந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்துக்கு இடையில சும்மா நிற்கிறியங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தக்பீர் கட்டணும்னு அல்ஹம்து தான் ஓதணும்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களும் அதை வழங்கியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கட்டுற ஒரு அடிப்படை தான் வழங்கியிருப்பாங்க. அப்போ தொழுதோ நான் தக்பீர் கட்டணுன்னு அல்ஹம்து ஓதாமல் எனக்கு சும்மா நிற்கிறியான்னு கேட்டவுடனே, இல்லை நான் இதை ஓதுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நல்லதுன்னு அர்த்தம். இதை ஓதாமல் எத்தனை பேர் ஓதாமல் இருந்திருப்பாங்களா இல்லையா? அது ஓதி தான் ஆகணுங்கிற விஷயமா இருந்தால் அப்படி கேட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த வாசகம் வந்திருக்கு, அப்படி வந்திருக்காது. அதே மாதிரி வந்து இது வந்து புகாரில் 744வது ஹதீஸில் இது வருகிறது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் இந்த அல்லாஹும்ம பாயிது பைனி ஓதித்தான் ஆவணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஆளுக்க ஓதலைன்னா தொழுகை செல்லாதுன்னு சில ஆளுக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால், அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருகிறது, சரியான ஹதீஸ் தான், ஆனால் அவங்களுடைய கருத்தை அது சொல்லலை. அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அன்னரஜுனன் தஹலல் மஸ்ஜிதை, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார். வந்தோன்னு நினைஞ்சாருன்னா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு தொழுகிறார், தொழுத முறை சரியில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹு லா தத்திம்மு சலாத்துன் லி அஹதி மினன் நாசி, எந்த மனிதராக இருந்தாலும் ஹத்தா எத்தவல்ல ஒழு செய்கிற வரைக்கும் தொழுகை பூர்ணமாகாது. ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகணும் ஃபஸ்ட்டுன்ட்டாங்க.
அப்போ எல்லோல் உழுவை ஏனி மோது உரிய முறையில் உழு செய்யணும். உழு செய்கிற ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களா. சும்மையு கப்பீரு, பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்லணும் ரெண்டாவது. அப்புறம் யஹ்மதுல்லாஹ் அஸவஜல்ல யுஸ்னி அலைஹி, அல்லாவை புகழ்ந்து போற்ற வேண்டும். அடுத்து யக்ரோ பிமாத்த யஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் அவருக்கு தெரிஞ்சதை ஓத வேண்டும். சும்மா யக்கூல் அல்லாஹ் அக்பர், பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஆலிமன் எல்லாமே வருது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டி விட்டு அல்லாவை போற்றி புகழணும்னு வருதுல்ல, அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் முதல்ல நீ தக்பீர் கட்டு, அப்புறம் அல்லாவை போற்றி புகழு, அப்புறமேலே குர்ஆனில் தெரிஞ்சதை ஓதுன்னு வருது. இந்த போற்றி புகழுன்னு ஒரு வார்த்தை வருதில்ல, அதை வச்சுக்கிட்டு இது இதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. எதை? அல்லாஹும் பாயிது பைன் இருக்குல்ல, போற்றி புகழுதல்னா அதாவது அதில் போற்றி புகழுதலும் கிடையாது, அல்லாஹும் பாயுது இல்லை, கோரிக்கை தான் இருக்குது. அல்லாஹும் பாயுது பைனியில் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்றது இறைவனை போற்றி புகழக்கூடிய வகையில் அந்த வாசகமே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தக்பீர் கட்டு, அப்புறம் அல்லாவை போற்றி புகழுங்கிறாங்க. அந்த போற்றி புகழுவது எங்கே இருக்குது? அல்ஹம்துல தான் இருக்குது. அல்ஹம்து அல்லாஹ், எல்லா போனும் அல்லாவுக்கு, அவனு தான் இப்போ நீ தான் நேர்வழி காட்டுறவன், ஒன்று தான் வணங்குறோம், ஒன்று தான் உதவி தேடுறோம், என் நல்ல வழியை காட்டிடு, கெட்ட வழியை காட்டு, இது எல்லாமே அல்லாவை போற்றி புகழ்றது தானே. அல்லாவை போற்றி புகழுதல் என்பது அல்ஹம்துவை தான் குறிக்க நல்லா விளங்குது. ஏன்னா அந்த சனாண்டு ஓதக்கூடியதில் துவா தான் இருக்கிறது, அல்லாஹ்விட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால யஹ்மதுல்லாஹ் அஸவஜல்ல யுஸ்னி அலைஹி இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டின உடனே இதையும் ஓதுனா தான் தொழுகை பூர்த்தியாகும் அப்படிங்கிறாங்க. அது இது அல்ஹம்து தான் சொல்லுது. அது ஏன்னா போற்றி புகழுதல் என்பது அது அல்ஹம்து சொல்லவும் படலையில், அதில் என்ன செய்யப்படலை, அவ்வளோ முக்கியமாக ஓதி ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா பாருங்களேன். அதான் அல்லாஹ் போற்றி போகிறோன்னா அவர் தெரிஞ்ச குர்ஆன் வசனத்தை ஒதுக்கிட்டாங்க. அந்த ரெண்டாவது சூறாக்கள் துணை சூறாக்களுக்கு தான் வருதே தவிர எது வரல? யஹ்மதுல்லாஹ் அஸவஜல்ல அல்லாவை போற்றி புகழ வேண்டும், யக்ரோ பிமாத்த யஸ்ஸர மினல் குர்ஆன், அப்புறம் குர்ஆனில் இயன்றதை ஓதிக்க. அப்போ குர்ஆனில் இயன்றது ஓதிக்கங்கிறது அந்த துணை சூறாக்களை குறிக்கும். சரியா? அப்போ அல்ஹம்து சொல்லலை. இப்போ எங்கே? அதான் இது அல்ஹம்து. அதனால் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹும் பாயிது பைனி ஓதுறது ஃபர்லுங்க ரொம்ப கம்மியான ஆளுக்கு, குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், அது சரியில்லை. அதே மாதிரி ஆனால் ஃபாத்தியா சூறாக்கள் நெஞ்சிட்டாங்க. லா சலாத் லிமன் லம் யக்ர பிஃபாத்திஹில் கிதாப், புகாரில் 756 ஹதீஸில். அதனால் ஒருத்தர் தக்பீர் கட்டிட்டு சுப்ஹான ரப்பியல் அலீம் ருக்குவில் போகிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு, தொழுகையெல்லாம் பாழாகாது. ஏன்னா அது அப்படியே ஓதித்தான் அவன் எவன் சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை. அப்படியே ஒரு கம்பல் பண்ணி வலியுறுத்தி கட்டாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இல்லைன்னு சொன்னால் அதை ஒருவர் விட்டதுனால் நன்மை இழந்து விட்டார். அது அந்த சுன்னத்தான ஒரு இபாதத்துடைய நன்மை இழந்துட்டான்னு வருமே தவிர தொழுகை செல்லுமானா செல்லும். சுப்ஹானக்கல்லாஹும்மன்னு ஓதாட்டாலும் தொழுகை செல்லும்.